தாயே
அண்ணா சவுண்ட கம் பண்ணிங்கண்ணா. உன்னால நினைக்கிறேன் 10 துட்டுக்கு. நாட்டியம் நாட்டியம் பண்ணிடுறா சொல்றான். போய் காவுத்தியா போய் தான் அனுப்ப கூட மாட்டேன். எனக்கு நீ செய்யும் கைமாறுதானா? இரு விழிகள் விழுந்த குருடியாக உன் முன்னால் இருக்கின்றேனே அம்மா. இதற்கு ஒரு விமோசனமே கிடையாதா தாயே? சுகுணா, இதை மட்டும் யான் என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்தேன். என்னையே முழுமனதாக கொண்டு பக்தியோடு துய்த்துக் கொண்டிருந்தாய். உன்னுடைய பக்தியை மனமற்றி நான் ஓடி வந்தேன். ஓடி வந்த உடனே எனக்கு தேவையான உதிரவனை கொடுத்து விட்டாய். என்னுடைய மனமானது மிகவும் குளிர்ந்து விட்டது. சுகுணா, என்னுடைய மனம் குளிர்ந்தது போல் உன்னுடைய மனமும் குளிர வேண்டும் என்றால் இதோ பார்த்தாயா, பிறந்த உடனே தாயை பிரிந்தாய், திருமணத்தின் போது கணவரை தந்தையை பிரிந்தாய், இப்போது கண் பார்வை இழந்து கதறி எழுதி கொண்டிருக்கிறாயே, இத்தனைக்கு காரணம் யார்? அந்த மோகினி. சுகுணா, இத்தனைக்கும் காரணம் அந்த மோகினியா? அந்த மோகினியார் எப்படிப்பட்டவள்? பூலோகத்திலே உன்னை போல ஒரு பெண்ணாக பிறந்தவள் விதிவசத்தால் இறந்து போய்விட்டாள். ஆனால் அவளுடைய ஆத்மாவானது சொர்க்கத்தை சேராமல் நரகத்திலே உணவை கொண்டிருக்கிறது. அப்படி நரகத்திலே இருந்தாலும் எப்போது தர்மத்தில் ஈடுபடாமல் அதர்மத்தில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட அநியாய செயல்கள் இடத்திலே செய்துவிட்டாலும் இனிமேல் கொண்டு அவளை விட போவதே கிடையாது. இப்போதே பார், அந்த ஆவி உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த மோகினியை என்னுடைய சக்தினால் வர வைக்கின்றேன். பார். உன்னுடைய சக்தினா என்னை இங்கு வர வைத்து விட்ட அல்லவா? உன்னை நான் யார் இடத்திலே ஓடி வந்து என்ன ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்னுடைய சக்தியை எண்ணி அடக்க போகிறாயா? யாருடைய சக்தியை யார் அடக்குகிறார்கள் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். ஏனென்றால் இந்த அதர்ம சக்தியா அல்லது ஆதி சக்தியா இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். நானே பத்தினி என்பது உண்மையானா? நானே உத்தமி என்பது உண்மையானா? என் கணவரை பிரிந்து என்னுடைய உள்ளமானது எப்படி பத்து எறிகின்றதோ அதே போல் நீயும் பத்து எறிந்து போவாய். பொறுத்து அப்போது கூட உனக்கு இரக்கம் கிடையாதடி. என்ன ஆணவம், என்னை அகப்பாவோம், என்ன
முடிவிருந்தால் உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தால் விதிவசத்தால் இறந்து போய்விட்டால், ஆனால் உன்னுடைய ஆன்மாவானது சொர்க்கத்தை சேராமல் நரகத்திலே உணவிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த பெண்ணானவள் என்னுடைய ஆழத்திற்கு ஓடி வந்து என்னை வணங்கினாலும் அப்போதே எனக்கு இருக்கக்கூடிய 1008 கண்களிலே 2 கண்களை நானே கொடுத்து அவளை சந்தோஷமாக வாழ வைத்திருப்பேன். இருந்தாலும் உன்னுடைய கரத்தாலே நீ பறித்த கண்களை நீயே கொடுக்க வேண்டும். அதை என்னுடைய சக்தினால் விமோசனம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான் நான் உன்னைக்கு வர வைத்திருக்கிறேன். மரியாதை உரைக்கின்றேன், கண் பார்வையை கொடு. என்னுடைய சக்தினால் பறித்த கண்களை என்னுடைய சக்தினாலே அவளுக்கு நான் அழைத்து விடுகின்றேன். நன்றாக தெரிகின்றது தாயே. கண் பார்வை கொடுத்து விட்டாய். இருந்தாலும் சுகுணாவை தொட்டு அவருடைய கழுத்திலே மங்களத்தை சூட்டினானே அவருடைய கணவன் ராஜா, அவனை கொண்டு சென்று ஆவிலோகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். ராஜாவை சுகுணாவிடத்தில் ஒப்படைக்க ஏன் முடியாது? என்னை விட்டு பிரிந்து போக விட மாட்டேன். ஏன் முடியாது? ஏய் மோகினி, நீ எப்படி இருக்கிறாய்? நீயும் ஆவியாக இருக்கிறாய். ஆவியாக இருக்கின்ற நீ ராஜாவை வைத்துக் கொண்டு எப்படி சுகத்தை காணப்போகிறாய்? ராஜா யாருக்கு சொந்தமானவன் தெரியுமா? அந்த சுகுணாவிற்கே சொந்தமானவன். ஏனென்றால் அவளை தொட்டு அவருடைய கழுத்திலே மாங்கல்யத்தை சுட்டிருக்கிறார். கடைசி முறையாக கேட்கிறேன், ராஜா ஒப்படைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தால் உன்னை விட்டு இது என்ன தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பதாக அடைப்பட்டுகின்ற மந்திர பெட்டி இது. ஆவியாக இருக்கக்கூடிய உன்னை பிடித்து என்னுடைய சக்தினால் இந்த அடித்து வைத்து விடுவாயா? அடித்து வைத்து விடுவாயா? ராஜா ஒப்படைக்க வேண்டும், ஒப்படைத்து விடு. ராஜாவே அவளிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றேன். ராஜா மாத்திரை போட்டீங்களா இல்லையா நைட்டு? அதான் ராஜா பாவி சதிகாரா, அப்பெல்லாம் போடு வச்சிருக்கல, இப்ப போடு வச்சிருக்கிறேடா பாவி நீ. நான் உரைத்த பிரகாரம் ராஜா ஒப்படைத்து விட்டாய். இருந்தாலும் அவரிடத்திலே இருந்து நாடு நகர உப்பு சட்டி வரவோடு அனுப்பிக் கொண்டு சென்று உன்னுடைய ஆய்வு உலகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். அது அனைத்துமே இப்போது இவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். என்னுடைய உயிருக்கும் மேலான ராஜாவையே அவளிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். இந்த நாடு நகர சொத்து பத்தி இருந்து நான் என்ன சுகத்தை காண போகின்றேன்? ராஜா எங்கிருந்தாலும் எவள் கூட இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ராஜா அட பாவி, என்ன நம்பி நடந்து வந்துட்டு நல்லா இருடப்பா. நான் அவனிடத்திலேயே ஒப்படைத்து விடுகின்றேன் சுவாமி. நான் உரைத்த அனைத்துமே செய்து முடித்து விட்டால், இருந்தாலும் ஆவியாக இருக்கக்கூடிய கிடையாது. மீண்டும் என்னுடைய சக்தினால் உன்னை பிடித்து இந்த மந்திர பெட்டிக்குள் உன்னை அடியே காளி, உன்னுடைய சக்தினால் இதோ இருக்கும் மந்திர பெட்டியில் என்னை அடித்து வைத்து விட்ட அல்லவா? என்றாவது ஒரு நாள் இந்த மந்திர பெட்டியாகப்பட்டது திறப்பட்டு விட்டால் இந்த மணிபுரி நாட்டையே அழித்து விடுவேன். இந்த உலகத்தையே அழித்து விடுவேன். இந்நாட்டையே அழித்து விடுவேன். ராஜா உன்னை விட மாட்டேன்டா. ஆவியாக இருக்கக்கூடிய உன்னை பிடித்து தன்னுடைய சக்தியினால் இந்த மந்திர பெட்டிகள் உடைத்தும் உன்னுடைய ஆணவமானது அடங்கவில்லை. கடைசி முறையாக என்னிடத்திலே சபதத்தை
இந்த மந்திர பேட்டியான திறந்து விட்டால் இந்த மணிபுரி நாடு மட்டுமல்ல இந்த உலகத்தையே அழிப்பேன் என்று சபதத்தினாயே நீ சபதத்தை ஏற்றால் நிறைவேற நான் விட்டு விடுவேனா? நீ இருக்கக்கூடிய இந்த மந்திர பெட்டியை என்னுடைய ஆலயத்திலே வைத்து நானே பாதுகாத்தால் உன்னால் என்னடி செய்ய முடியும்? போடி பைத்தியக்காரி. அந்த மோகினியானவர் கடைசியா ஒரு சபதம் எடுத்திருக்கார். என்றாவது ஒரு நாள் இந்த பெட்டி திறக்கப்பட்டால் இந்த மணிபுரி நாடல்ல இந்த உலகத்தையே அழிப்பேன் என்று. ஆமா, இந்த பெட்டி எங்களுக்கு தாம ஆபத்து. அறையால இந்த பெட்டி உட பொறுப்பாக வைத்து நீயே பத்திரம் பாத்துக்கமா. ராஜா சுகுணா, இதை பார்த்தாயா? நீங்கள் எப்படி என்னை துதித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ அதே போன்றுதான் இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டுகார திருவிழாவை பெருவிழாக செய்து தங்களால் இயன்ற பொருள் பொறிகளை இட்டு பொங்கலிட்டு பூஜை செய்து புஷ்பத்தால் அலங்கரித்து வீதி உலா அழைத்து சென்று அனைத்து பக்தர்களுமே பாதத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் செய்த பாவம் தீர வேண்டும், அவருடைய வாழ்க்கையில புண்ணியத்தை தேட வேண்டும் என்பதற்காகவே அனைவருமே பாதத்தை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிற மக்களுக்கு யாருக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருந்தோ துன்பத்தை நீக்கி பெள்ளி சூன்யம் யாவனுக்கு செலுத்தி காவல் தெய்வமாக இந்த அதிகார நேரத்திலே செல்லை அம்மனாக அமர்ந்து கொண்டு என்னுடைய காட்சியோம் என்னுடைய ஆசீர்வாதத்தை அளிக்கிறேன். சுகுணா என்றென்றுமே வைத்த ஊசு அண்ணாந்த பெரியவர்களே, நாடக கலை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாரும் விபத்து போங்கம்மா. இலசு புதுசேகலான கலசு நாடகம் நடத்திய அதாவது பத்தினி சாபம் யார் அந்த மோகினி காட்சி எல்லாரும்